Peppers Entertainment Television. Turn on the heat. ஹலோ வணக்கம் நேர்களே, என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க ராஜீவ் பேசுகிறேன். வெல்கம் டு ஒரு சூப்பர்பான வித்தியாசமான சென்சிபிளான எபிசோட் ஆஃப் 30 minutes with us only on Peppers Television. இந்த உலகம்ல ஆக்சுவலா ரெண்டு வித்தியாசமான உலகம் இருக்கு. மேன்ஸ் வேர்ல்ட் அண்ட் உமன்ஸ் வேர்ல்ட். அப்படி இருக்கு ரியல் வேர்ல்ட் அண்ட் ரியல் வேர்ல்ட். ஆனா ஒரு person who combines both these worlds superbly is none other than Madam Lakshmi Ramakrishnan. Her next movie is ready and doing superbly at the box office. With me is the team of the movie Ammini. Let's begin 30 minutes with us. Vanakkam and welcome. Vanakkam. Okay, madam, you know my job much better than me. So first of all, let's discuss the journey. Yes, of course, Lakshmi madam is here. Music director K, you receive an award. Actually, I have to give you an award for maximum number of times the Peppers. He has come so often. I'm very happy to have you once again. Art director Mr. Raja, vanakkam sir. Okay, madam, first of all, hat-trick is a word used ரொம்ப often in cricket. ஆனா இந்த வாட்டி நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஹேட்ரிக் மேடம். ஏன்னா as a writer superb, as a director excellent, and as a performer out of the world. எப்படி ஃபீல் பண்ணீங்க மேடம்? humbled because நான் இவ்வளவு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நமக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, அதை நம்ம பண்ணினோம், ஜெனுவினா பண்ணோம், சின்சியரா பண்ணோம். அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நம்ம கவலைப்படுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனா இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு, இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நான் நிஜமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? நீங்க? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் மேடம். ஏன்னா இது ஒரு பழக்கமே இருக்கு உங்களுக்கு. Your movie always looks different. ஏதோ வித்தியாசமா இருக்கு. Something to speak, something to say, and the audience loves it. இது what is the formula for success சொல்லுங்க மேடம். சக்சஸ் மேல சக்சஸ் இல்ல, சக்சஸ்ங்கிறது கமர்ஷியல் சக்சஸா, எத்தனை பேர் தியேட்டர்ல போய் பாக்குறாங்கிறது சக்சஸா, இல்ல ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுக்கறோம்ங்கிறது சக்சஸான்னு எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்? சக்சஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு சக்சஸ். ஒரு aspect of success. Yeah, each one has his own definition for success. So as far as we are concerned, இந்த படம் தியேட்டர்ல போய் சேர்றதே பெரிய சக்சஸ். அப்புறம் மக்கள் பார்த்தாங்கன்னா அது ஒரு பெரிய போனஸ். இப்ப வரைக்கும் பிரஸ் பார்த்துட்டு அவ்வளவு பாசிட்டிவ் ரிவ்யூஸ். இது டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். இட் இஸ் நாட் தட் we didn't believe in our product. We believed in our product. But எப்பவுமே நம்ம எக்ஸாம் எழுதிட்டோம்னா ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். எதனாலனா we take our audience seriously. We don't take them for granted. When you take them for granted, நான் இதுதான் இவ்வளவுதான் பண்ணுவேன், இது நல்ல படம்னு நம்ம சொல்லுவோம். அது இல்ல, எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிருக்கேன், உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியலங்கிற பயம் இருந்ததுனால அது பிடிச்சோன்னா அதோட அட்மோஸ்ட் ஹாப்பினஸ் எங்களுக்கு இருக்கப்போ அதுதான் எங்களோட இப்போதைக்கு எங்களோட. பிகாஸ் நாங்க எல்லாருமே எங்க டிபார்ட்மெண்ட்ல நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு, எங்களால முடிஞ்ச அளவுக்கு உழைப்பையும் சின்சியரிட்டியும் கொடுத்துருக்கோம். அத மக்கள் ரசிக்கிறாங்க, மத்தவங்க பார்த்து ரசிக்கிறாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் கமெண்ட் பண்றாங்கங்கும் போது அதை விட பெரிய ஹாப்பினஸ், சக்சஸ் வேற என்ன இருக்க முடியும்? கரெக்ட், சூப்பர், வெரி வெல் டிஃபைன்ட் மேடம். சக்சஸ்னா இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான காம்ப்ளிகேட்டடான ஃபீலிங். ஆனா சொல்லுங்க, இது ரொம்ப கஷ்டமான ஆர்ட் மேடம் டு ஆக்சுவலி blend the commercial aspect of ஒரு மூவி அப்படியே ஒரு சோஷியல் மெசேஜ், ரெலவென்ட்டான மெசேஜ் blend பண்ண ரொம்ப கஷ்டமான விஷயம் தானே மேடம்? and you are doing it regularly. ஆக்சுவலி எத்தனையோ பேர் இதுக்கு முன்னாடி அது பண்ணியிருக்காங்க. மணிசரோட படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ரோஜா இருக்கட்டும், பாம்பேயா இருக்கட்டும், கன்னத்தில் முத்தமிட்டாலா இருக்கட்டும், everything had its own, கமர்ஷியலாவும் சரி ஒரு பிக் மெசேஜ். இப்போ ஐ திங்க் மணிகண்டன் இஸ் டூயிங் சூப்பர் ஃபிலிம்ஸ். ஆண்டவன் கட்டளை கேக்கு பெரிய ஹிட், அதுக்கு முன்னாடி குற்றமே தண்டனை, அதுக்கு முன்னாடி காக்கா முட்டை. ஸோ there are a lot of people, there are already people who are doing it. Each one has his own style. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இடையில தான் இது கொஞ்சம் மாறுச்சு. இதுக்கு முன்னாடியும் அந்த மாதிரி படங்கள், இப்போ எதுக்கு மற்றவங்களை எல்லாம் நம்ம என்ன சொல்றது, நம்மளோட லெஜெண்ட், வாட் யூ கால் இட், ஒன் ஆஃப் அவர் கிரேட்டஸ்ட் சினிமால எம்ஜிஆர், ராமச்சந்திரன், அவரோட பாடல்களா இருக்கட்டும், அவரோட படங்களா இருக்கட்டும், எவ்வளவு சோஷியல் மெசேஜ் இருந்தது. ஸோ எவ்வளோ கமர்ஷியல், ரிக்ஷாக்காரனா இருக்கட்டும், அந்த மாதிரி படங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுத்தது, எவ்வளோ பெரிய ஹிட்ஸ் கொடுத்தாங்க. இடையில தான் அது கொஞ்சம் So you are following the path of the great people, madam. No, what I am saying is I am not the only one to do something like that. I am trying to do it.
trying to what people have already done successfully. That's what I want to say. You're doing a great job of it. There's no doubt about it. Seri, okay, madam, dialogues are lovely. Ana na eppume believe pandre the best dialogue in a movie is the music. And you have a lovely person to do the music. Tolunga, how was it working with K and why K again? Why? What is this with K? K is an excellent team member. They say if you want to walk longer distance, you have to walk together. Correct. You know, so adamari, so I think a team cinema is all about teamwork. So if you don't have good team members, okay, you can't make it. True. So I actually agree. I am a very good team member. I'm a team player because you're a very humble person. No, I agree. I'm a very good team member. No. நான் ஃபுல்லா சொல்லிட்டேன். ஏன்னா நான் எப்படி வர்க் பண்ணுவேன்னா எனக்கு வந்து நான் கொஞ்சம் லேசி. நான் சொந்தமா வர்க் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு நல்ல டீம் இருந்தா நல்ல அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு, ஒரு மோட்டிவேஷன் இருக்கு. ஆமா. It's a team effort only. அந்த டீம் நல்லா இருந்தா நானும் நல்லா இருப்பேன். No, very honest, very true. சரி, okay, சொல்லுங்க. Okay, you have worked with madam previously as well. How is it the understanding எவ்வளவு முக்கியமா இருக்கு and இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் which is not the regular, it's an offbeat subject, சரியா? So என்ன டியூன் பண்ணீங்க, ரிசர்ச் பண்ணீங்களா, what was different? ரிசர்ச் பெருசா பண்ணல, பட் எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய பண்ணோம். ஃபர்ஸ்ட் வாட் டு யூ சே, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு வெரைட்டி இருக்கு இந்த இதில் ஆல்பம்ல அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல எல்லாத்தையும். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம வந்து லைஃபே மச்சான் மச்சான் தான் பண்ணோம். ஸோ அது வந்து எப்படின்னா முதல்ல சொன்னவங்க இது வந்து இங்க இடத்துல ஒரு குத்துப்பாட்டு மாதிரி ஒன்று வரும். எனக்கு அப்பயே ஐயோ குத்துப்பாட்டா வேற மாதிரி ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு. ஸோ பட் யூனோ ஒரு ஷி கேம் மீ a lot of freedom. So we came up with one இது இந்த பேண்ட் ரெகுலர் குத்துப்பாட்டு இல்லாம ஒரு the situation itself is different. ஏன்னா ஒரு ட்ரீம் டெத் சாங். ஸோ வேர் ஷி ஹர் இந்த சாலமா கேரக்டர் வந்து என்னோட சாவு எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு நினச்சி பார்க்குற ஒரு இது. ஸோ ஒரு குத்துப்பாட்டு செலிப்ரேஷன், ஒரு லிட்டில் பிட் ஆஃப் சோகம் அதில் இருக்கணும், ஃபிலாசபி இருக்கணும். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுன இது வந்து ஒரு பேண்ட் கஷ்டமான இல்லை. ப்ளஸ் எனக்கு எப்படின்னா அந்த டைம்ல தான் இன் மை கரியர் ஐ எம் ஸ்டார்டிங் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் மியூசிக். எனக்கு டிஃப்ரெண்ட் திங்ஸ்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஐ திங்க் வி டிஸ்கஸ்ட் அண்ட் செட் ஒரு பேண்ட் மாதிரி பண்ண அப்படி இருக்கும். பேண்ட்னா நாட் ராக் பேண்ட், பிராஸ் பேண்ட். இப்போ ஒரு குலாப் பேண்ட்னு சென்னையில் வெரி ஃபேமஸ், மோஸ்ட்லி ஃபார் நார்த் இந்தியன் வெட்டிங்ஸ், ஈவன் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். இப்போ எல்லாம் கோவில் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் பேண்ட் வராங்க, அந்த வண்டியில் வருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் பண்ணலாம் அப்படி அங்கே ஸ்டார்டிங் பாயிண்டாக வச்சு. ஸோ ஐ ஃபவுண்ட் அவுட் விச் பேண்ட் அது இதுனா கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணோம். And so it was a good jolly fun ride. Okay madam, of course in the real and real world நீங்க வந்து you make it one world madam. அதுக்கு வந்து art is very very important. Tell me about Raja sir, எப்படி நீங்க work பண்ணீங்க சரோட? Actually the second film ராஜா கூட இதுக்கு முன்னாடி நெருங்கி வா முத்தமிடாதையும் அவர் பண்ணியிருந்தாரு. அப்ப எப்படின்னா இப்போ படம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க, மேம் வந்து எங்க போய் ஷூட் பண்ணீங்க, மார்ச்சரி, ரியல் மார்ச்சரி இல்லையா அதுன்னு. ஆக்சுவலி ரியல் மார்ச்சரி கிடையாது, அவ்வளோ அழகா செட் போட்டு. நான் என்ன சொல்றேன், ஒரு பெரிய படத்துக்கு நம்ம எவ்வளோ வேணா ஸ்பெண்ட் பண்ணி செட்டு போடலாம். ஒரு சின்ன படத்துக்கு சின்ன பட்ஜெட்ல கொஞ்சம் டைம்ல பண்ணது ரொம்ப சேலஞ்சிங். அது ரொம்ப அழகா பண்ணி கொடுத்தாரு. அந்த மாதிரி இந்த டெத் சாங் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டெத் பட் செலிப்ரேஷனா காமிக்க போறோம். ஸோ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பண்ணணும். அந்த காரோட டெக்கரேஷனா இருக்கட்டும், அந்த காரோட நம்பர் பிளேட்ல யமண்டா இருக்கும். தட் வாஸ் a big surprise. That was his contribution. மேடமோட ரெண்டாவது படம் நீங்க பண்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேடத்துக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். ரெண்டு படம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் சரி, செகண்ட் படம் சரி. மேடம் கூப்பிடும்போது ராஜா இது சின்ன படம், நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்வாங்க. ஆனால் நான் வந்து மேடத்தோட ஒர்க் பண்ணுறதே பெரிய விஷயம், பெரிய வாய்ப்பு. அந்த படத்தை வந்து பெரிய படமாக நினச்சி தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால சின்ன சின்ன விஷயம் கூட நான் ரொம்ப மெனக்கெட்டுக்கிறேன். மேடம் எனக்கு ஃப்ரீயாக டைம் கொடுத்தாங்க ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு. அதனால் நல்ல டைம் எடுத்து கொஞ்சம் அவங்க படம் எல்லாமே வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஆரோகணம் பார்த்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனேன். அவங்க படத்தில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவங்கக்கிட்ட நான் தான் ட்ரை பண்ணேன், மேடம் அடுத்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. அடுத்த படமே எனக்கு கொடுத்தாங்க. அப்புறம் தொடர்ந்து அதுக்கு அடுத்த படமும் எனக்கு கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஸோ அடுத்த படம்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? ராஜா சார், ஒவ்வொரு படம் ஒவ்வொரு நாள் வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, கற்றுக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஒர்க்கிங் வித் திஸ் டீம் நீங்க என்ன கற்றுருக்கீங்க? இல்லை, மேடத்துடைய டெடிகேஷன், அவங்களுடைய எப்படி சொல்கிறது, அவங்க
கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. காலையில் வீட்டிலேருந்து கிளம்புனாங்கன்னா நைட் 2 மணி 3 மணி ஆகும். கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாரும் போய் கேரவனில் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் எல்லா ஒர்க்கையும் எடுத்து போட்டுக்கிட்டு செய்வாங்க. ஆமாம், எனர்ஜி பயங்கர எனர்ஜி இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு இன்னும் எனர்ஜியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. லக்ஷ்மி மேடம், உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு படம் வந்து நிறைய மெமரிஸ், நிறைய மூமெண்ட்ஸ், நிறைய வெக்ட்ரி, நிறைய திங்ஸ் டு லேர்ன். ஸோ டெல் மீ, இன் ரிகார்ட் டு அம்மனி, என்ன memories that you will never ever forget, madam? Ammini is life. Actually, when I think about that original party, it is that Ammini character is inspired by a real life character. That party was 82 plus, almost 85 years when she came to my sets and to my show. And I asked her, party, we picked her up from the streets, okay? Somebody brought her in. And I asked her, party, where do you have your bath? She said, I don't have bath at all. And she was looking so fresh. And I asked her, what about your food? நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? எங்க உங்க துணிமணி எல்லாம் எனக்கு எவ்வளோ இருக்கு, நிறைய சாப்பாடு இருக்கு, நிறைய துணிமணி இருக்கு. ஆக்சுவலி ஷீஸ் அ ரேக் பிக்கர். ஒரு நாளைக்கு 50 ரூபா சம்பாதிக்கிறதுவங்க, ஆனா நிறைய இருக்கு. So that is something I feel there was a purpose. They say every person you meet in your life contribute something to your personality, to your life, and there is a purpose behind every meeting. So I think Balamba party had a huge impact on my personality, on my approach to life. So அந்த ஒரு விஷயம் எனக்கு நடந்த விஷயம் I wanted to share with everyone. Beautiful. So that, and there was another family which came to my show. அதுலயும் வந்து 3 sons. They were fighting for their mother's job. The mother was no more, but they didn't even have a photograph of hers. So I haven't seen her picture. So அந்த அம்மாக்கு நான் முகம் கொடுத்திருக்கேன் இந்த படத்துல. So அந்த ரெண்டு ரியல் விஷயம் நீங்க வந்து you have collaborated, ரெண்டு ரியல் characters. ஆனா வந்து கதை வந்து fiction. இவங்க ரெண்டு பேரும் ஒருவேளை மீட் பண்ணிருந்தாங்கன்னா, ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும், அது fiction. That's where your creativity came in. I think creativity itself is ஒரு போதைதான். Like it's intoxication. I always wonder why people say grass. They don't need it because creativity itself is bodai. Well done. Okay, say talking about Lakshmi madam in this movie, mind-blowing performance. She is something. She is, she will come like this only. அப்படிதான் வராங்க, அப்படிதான் வராங்க. அக்கா தான் கூப்பிடணும் அவங்கள. என்ன பிடிக்கவே பிடிக்காது, ஏன்னா நான் மேக்கப் எல்லாம் தொடச்சு விட்டுடுவேன், மேக்கப் போடக்கூடாது சொல்வேன், முகத்தை கழுவி விடுவேன். ஆனா கோவம் எப்படி உட்காந்துப்பாங்க கோவப்பட்டு. She used to show her face so much because எனக்கு வந்து பாட்டி முகத்துல இருந்து மேக்கப் எடுங்க சொல்லிட்டு மேக்கப் எல்லாம் தொடச்சு விட்டு நான் போனா அந்த பக்கம் திரும்பறதுக்குள்ள பளிச்சுன்னு மேக்கப் போட்டு இங்கேயே வச்சிருப்பாங்க. So அந்த மாதிரி எல்லாம் குறும்பு பண்ணாங்க. பட் பாவம், she was so enthusiastic. ரோட்ல எல்லாம் கால்ல செப்பல் இல்லாம நடக்கணும். அப்புறம் ரயில்வே ட்ராக் பக்கத்துல அந்த வீடு, ட்ரெயின் போகும்போது அவங்க பாடி எல்லாம் ஷேக் ஆகும், பயமா இருக்கும் பார்க்கும்போது. She's so frail, no? It was so wonderful. There is one scene in the film, one shot in the film. At every special screening, people used to clap. என்னன்னா ஒண்ணுமே கிடையாது, சும்மா நடந்து வருது ஒரு ஷாட். That is முன்னாடி ஒரு குப்பை ஒரு பேப்பர் பொறுக்கிறது போட்டு, அதுக்கு பின்னால நான் நடந்து வந்துட்டு இருப்பேன். அந்த ஷாட்டுக்கு நிறைய பேர் கிளாப் பண்ணாங்க. என்னன்னா the body language of that ஆயா, ஹாஸ்பிட்டல் ஆயா, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய ஹாஸ்பிட்டல்ல போய் இந்த ஆயாவெல்லாம் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அதை இம்பைப் பண்ணதை பார்த்து பீப்புள் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணி they applauded. So that was very nice. Sir, Raja sir, these days வந்து டிஃப்ரெண்டான சினிமா தான் எதிர்பார்க்குறாங்க ஆடியன்ஸ், வந்து சம்திங் டிஃப்ரெண்ட் வேணும். ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இந்த மூவில வந்து வாட் இஸ் டிஃப்ரெண்ட், ஆடியன்ஸ்க்கு வந்து அப்பீல் ஆகுது, இன்ட்ரெஸ்டடா இருக்கு, அது வந்து என்னது சார்? இந்த மாதிரி கதையா, லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடமோட டைரக்ஷனா, வாட் அப்பீல்ஸ் டு தி ஆடியன்ஸ்? மேடம் படம்னாலே அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், அது ரொம்ப நேச்சுரா இருக்கும் அப்படின்றது ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு படத்துலயும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இந்த படத்தில் அந்த பாட்டியம்மா தான், அம்மணி பாட்டியம்மா வந்து 90 வயசு பாட்டியோடைய 40 ஏஜ் ஒரு அம்மாவுடைய கதையை வச்சு மேட்ச் பண்ணி எடுத்துருப்பாங்க. பட் நான் அவங்கள ஆக்டராக பார்த்ததை விட டைரக்டராக அவங்கள ரொம்ப நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். நல்லா ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் உங்க ப்ரொஃபஷனல் சைடில் வந்து சார், ஆஸ் பீங் இன்வால்வ் வித் தி ஆர்ட்,
என்ன ஒரு மெமரிஸ் இருக்கு? ஒரு கஷ்டமான ஒரு செட் பண்ணீங்களா? ஒரு கஷ்டமான நாள் எப்போ மேடம் வந்து ரொம்ப கத்துனாங்க, மேடம் வந்து பாராட்டினாங்க, அந்த மாதிரி என்ன ஒரு நாள் நீங்க வந்து மறக்கவே முடியாது? இல்ல மேடம் கத்துறாங்க அப்படின்றதெல்லாம் இல்ல. மேடம் வந்து அவங்களுக்கு தேவையானது வர்ற வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு இது வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அதை கொடுக்கறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பண்ணுவோம். பட் நிறைய ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. படத்துலையும் சரி, இந்த படத்துலையும் சரி. என்ன மீறி ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அவங்க நிறைய பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆர்டிஸ்ட்லாம் அவங்களுக்கு பழக்கம் இருக்குது. பட் அந்த இதில் டிப்ஸ்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வச்சு நான் ஒர்க் பண்ணி ஏதோ நான் கொஞ்சம் நல்ல பேர் வாங்கிட்டேன் மேடத்தால். சூப்பர். ஓகே மேடம், லெட்ஸ் கண்டினியூ அண்ட் டெல் மீ. இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் டு பேலன்ஸ் ஆக்டிங் அண்ட் டைரக்டிங். இது வந்து இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட்டான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸ் சப்ஜெக்ட்ல வந்து ஹவு டிஃபிகல்ட் இன் த ஆஸ்பெக்ட் ஆஃப் பேலன்சிங் போத் மேடம்? இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். பட் ஒன் திங் வாஸ் ஐ அம் த ரைட்டர். கரெக்ட். ஸோ அதனால அந்த கேரக்டரோட இன் அண்ட் அவுட் ஐ நோ த பாடி மைண்ட் அண்ட் சோல் ஆஃப் த கேரக்டர். ஸோ எனக்கு வந்து இட் இஸ் லைக் லிவிங் தட் கேரக்டர். ஸோ தட் இஸ் த ஒன்லி அட்வான்டேஜ். அதர்வைஸ் direction and acting is very, if you're not the writer for the film, you can never do it, I feel. Otherwise you should be exceptionally talented like Kamal sir. Tell me a bit more as a performer. நிறைய people வந்து wait பண்றாங்க, they want to see you on screen again acting in it's been after quite a while you have come again in front of the camera. So அது change எப்படி இருந்தது மேடம்? It was a very difficult role. எனக்கு வந்து acting I 100% I would say I'm 90% satisfied. 100 சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. இன்னும் 10% 10 இல்ல 15-20% இம்ப்ரூவ்மென்ட்க்கு ஸ்கோப் இருக்கு. பட் ஆக்சென்ட் இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணறதுக்கு இருக்கு. But I think I actually enjoyed seeing myself doing that role because it was a very very tough role. It was a very challenging role. In fact, அவங்க நரேட் பண்ணி சொன்ன அப்புறம் நான் கேட்ட கேள்வி, யார் இந்த பாட்டி ஓகே இது சாலமா கேரக்டர் நான் தான் பண்ணேன். நீங்களா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குமே எப்படின்னு யோசிச்சானா. And I was from the beginning I was worried about that only. ஏன்னா இவங்கள பார்த்தா சாலமா கேரக்டர் பண்ற மாதிரி இருக்காங்களா. So அதுதான் ஒரு சேலஞ்ச் இருக்கு. அந்த மாதிரி what you are not to make yourself into அது வந்து ஒரு great leap for a performer actually. So tell me about the background music. ஏன்னா always the background music is a very strong dialogue. அதுக்கு வந்து convey so many emotions. So tell me about the re-recording, background music. சொல்லுங்க. See ஒரு இட் வில் ஃபால் இன்டு பிளேஸ். ஒரு படம் இப்போ நாங்கள் பாட்டு பண்ணோம்ல, இப்போ 3 பாட்டோட லேயர்ஸ், அதோட தீம்ஸ், அதுலேருந்து இருக்கிற தீம்ஸ் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மெயினாக. ஸோ அதுலேயே மெயின் விஷயம் வந்தாச்சு. அம்மணி பாட்டியோட திங்ஸ் இட்ஸ் வெரி சிம்பிள் ஆக்சுவலி. கொஞ்சம் ஏமாத்த வேலை தான் அது. ஸோ பட் நோ ஜோக்ஸ் அப்பார்ட் என்னன்னா படம் தி லுக் வைஸ் தி எடிட்டிங் அதெல்லாம் நல்லா இருந்தால் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வில் பி நைஸ். இட் வில் பி it'll be noticed and sometimes it shouldn't be noticed also. So in the film பொறுத்த வரைக்கும் it's a bit of both, noticed and not noticed மாதிரி. So மற்றபடி ஒன்றும் not much to speak about. I mean because I didn't feel like I was really putting a lot of effort into it. It just went with the flow. அது மாதிரி just like a narration you felt and you performed that. Exactly. Finally madam, நிறைய பேர் கேக்குறாங்க what's next, what's coming up next? மாஸ் மூவி, ஒன் மோர் சோஷியல் ரெலவென்ட் மூவி, என்ன நெக்ஸ்ட் வரப்போகுது? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு கௌதம் மேனன் மாதிரி ரொம்ப ரொமான்டிக் ஃபிலிம் எடுக்கணும், மிஷ்கின் மாதிரி ஒரு த்ரில்லர் எடுக்கணும்னு. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு ஆசை இருக்கு, உங்க மாதிரி ஒரு ரியல் சப்ஜெக்ட் எடுக்கணும். அதெல்லாம் உள்ள இருந்தாதான் எனக்கு சொல்றேன், ரொமான்ஸ் எல்லாம் உள்ள இருந்தாதான் வெளியே வரும். எனக்கு அது வரதில்ல. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அம்மணி வந்து கொஞ்சம் இட் வாஸ் வெரி டாக்ஸிங் ஃபார் மீ. And I'm also going through that phase in life, middle age blues. So now my second daughter is ready for marriage. So I want to concentrate on that. Kapona March 8th I had committed to another film in ஒரு படம் direction சென்னை floods base பண்ணி. ஆனா அதுல பெருசா வேலை ஒன்னும் இன்னும் மும்மரம் பயங்கர இதா என்ன சொல்றது இத பண்ணிட்டு பண்ணல. It's not yet been flooded. It's going on. Just a light drizzle is there. I think I should take a break. And இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் கல்யாணம் முடிச்சிட்டு அப்புறமா இதுக்குள்ள வரலாம் நினைக்கிறேன். I hope the marriage gets over very well, very very soon. Let me tell you, Rajesh, family is the pivot. Definitely. Family is our anchor. அத நம்ம கோட்டை விட்டுட்டோம்னா இப்ப சமீபத்துல சினிமா துறையிலேயே very young people we have lost. Cinema is passion, cinema is life, everything okay, but family is more important than that. என்னன்னா நம்ம எல்லாம் சாதிச்சுட்டு அப்புறம் அதை என்ஜாய் பண்ணறதுக்கு நம்ம இல்லைன்னா அந்த ஃபேமிலியோட நிலைமை யோசிச்சு பாருங்க. இல்ல அந்த ஃபேமிலி நம்ம கூட இல்லைன்னா நம்ம வேஸ்ட், we are a big zero. ஃபேமிலி இல்லாம we are a big zero.
So it's very important to balance your roles. Correct. So that I think we should learn from other people's mistake, because we cannot afford to make all the mistakes ourselves. As simple as that. Very true. Well, very well said, man. Nichama balance between real and real world vandu very vishyo. Cinema between your work, your passion and your family and your need vandu romba mukkiyamaana vishyo. Extremely well said. Finally neenga solunga what's next after that heavy ana or thought and romba thought provoking ana Still processing it. You don't have time for process. I'm working on this. And you have that paper, that big list will be there, no, macha, all the movies. No, ரெண்டு படம் தான். ரொம்ப மாடஸ்டா இல்ல, சிம்பிள் ஃபிலிம் சொல்லலாம், ஏதோ வேர்ல்ட் சினிமால பண்ணிட்டு சொல்லுங்க, what's coming up? Coming up next வந்து ஒரு interesting film called Ghazi. So அது வந்து ஒரு Hindi and Telugu bilingual film. It's a war based film, period film, 1971 Indo-Pak war பத்தி படம். Indo-Pak na inge. Because you were going to, you were threatening me la, India Pakistan பத்தி பேசலாம் அப்படினு. Please. So it's a war film. அது ஒன்னு. அப்புறம் கல்லன் ஒரு தமிழ் film, it's got Karupani Appan, it's directed by Chandra. She is a writer and poet. And yeah, that is the two films I'm working on. I wish you all time Karupani Appan is back. Yeah. He's a wonderful technician. Karupani Appan. My first Tamil film was with him. Thiruvam Sandipam. There's always a connection, madam. Okay. Sir, unga future plans அடுத்து என்னது சார்? சார் ஆல்மோஸ்ட் ஒரு படம் போயிட்டு இருக்கு, கலவர்கள் ஒரு படம் போயிட்டு இருக்கு, காயகம்னு ஒரு படம், 2 படம் போயிட்டு இருக்கு சார், ரன்னிங்ல இருக்கு. Super. I wish you all the best, sir. And finally, yes, of course, Ammini வந்து ஒரு wonderful-ஆன journey இருக்கு, life-ஓட ஒரு sweet-ஆன message இருக்கு, and I leave the rest to you, madam. Tell the audience with a quick and the rest to the audience. Very well said. Thank you so much. I wish the entire team all the best for all the future projects. Thank you so much. Thank you so Thank you, much. Rajiv. Thank you. Pleasure being here. Same here, ma'am. Thank you for coming here. And ஒரு feel boys and girls, உங்க likes, உங்க feedback, your comments and your reviews. We are reading all the reviews today. So your reviews also very, very important. Log on to www.facebook.com/pepperstv and give us all your feedback. Go and buy the tickets for the Subabana movie Ammini. Until next time, tata, goodbye and stay tuned to Peppers Television. Suda suda, unga manadai thoda.